அதிக தொகுதிகள் கேட்டு அமித்ஷா கொடுத்த லிஸ்ட், ஆடிப்போன எடப்பாடி. விஜயுடன் கூட்டணி போடும் பிரேமலதா, அதிர்ச்சியில் மோடி. சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த அதிமுக பாஜக கூட்டணி பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிப்பு வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படும் பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாடு வந்திருக்காரு. அவரின் நிகழ்வை அதிமுக புறக்கணிப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கார். அப்போது அமித்ஷா அவரின் கையில் ஒரு லிஸ்ட் கொடுத்து அதிரடியாக சொன்ன விஷயம் அதிமுகவில் புயலை கிளப்பியிருக்கு. தமிழ்நாட்டில் விரைவிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்காக அரசியல் கட்சிகள் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. ஆட்சியை தக்க வைக்க திமுக கூட்டணியும் ஆட்சியை பிடிக்க அதிமுக கூட்டணியும் முட்டி மோதி வருகின்றாங்க. திமுகவை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்கின்ற அஜந்தாவோட டெல்லி பாஜக களமிறங்கியிருக்கு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவரோட சுற்றுப்பயணத்தில் அதன் நிறைவு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் கலந்து கொண்டார். அமித்ஷா 2 நாட்கள் பயணமாக தமிழ்நாடு வந்திருக்கார். புதுக்கோட்டை கூட்டத்திற்கு பிறகு அவர் நேற்று திருச்சியில் சென்றார். திருச்சியில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு உள்ளார். இதற்காக நேற்று இரவு அவர் தனியார் ஓட்டலில் தங்கினார். அமித்ஷாவுடன் புதுக்கோட்டை பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் யாரும் பங்கேற்கல. மேலும் திருச்சி புதுக்கோட்டையில் அதிமுக நிர்வாகிகள் அமித்ஷாவை வரவேற்க கூட செல்லவில்லை. அமித்ஷாவை அதிமுக புறக்கணித்து விட்டது என்ற தகவல் வெளியானது. ஆனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி நேற்று இரவு அமித்ஷாவை சந்தித்தார். அப்போது கூட்டத்தை முடித்துவிட்டு இரவு 8 மணிக்கு அமித்ஷா திருச்சி தனியார் ஓட்டல் வந்தார். அங்கு சிறிது நேரம் அவர் ஓய்வெடுத்த நிலையில் அங்கு எடப்பாடி பழனிசாமி சேலத்தில் ஏற்கனவே பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டதால் வர முடியவில்லை என்று வேலுமணி சொல்லியிருக்கார். பிறகு தமிழ்நாடு அரசியலின் தற்போதைய நிலவரம், அதிமுக பாஜக கூட்டணி, பஞ்சாயத்துகள், தொகுதி பங்கீடு உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கு. திமுகவை வீழ்த்த என்ன வியூகங்கள் அமைக்க வேண்டும் என்றும் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த சந்திப்பின் இறுதியில் நடந்ததுதான் மெகா ட்விஸ்ட். திருச்சி மன்னார்குளம் பொங்கல் விழாவில் அமித்ஷா கலந்து கொள்ள இருக்கார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளோட அமித்ஷா ஆலோசனை மேற்கொள்கிறார். இதில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள், மூத்த நிர்வாகிகள் பங்கேற்கிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனையும் நடைபெற இருக்கு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனோட பயணம் கடந்த அக்டோபர் 12ஆம் தேதி தொடங்கி 84 நாட்கள் தமிழகம் எங்கும் தொடர்ந்தது. திமுக ஆட்சியில் மக்கள் விரோத போக்க மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தும் வகையில் இருந்த நயினாரின் பயணத்தில் மதுவால தமிழகம் சீரகுந்து சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு சந்தி சிரிக்கிறது என அமல்படுத்தப்பட்டது. மேலும் திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள், தமிழ்நாட்டை கூறு போட்டது முதல் குடும்பத்தின் ஆதிக்கம் குறித்தும் மக்கள் மத்தியில் நயினார் இந்த பயணத்தின் போது எடுத்துரைத்தார். திமுகவை வீழ்த்தி தமிழ்நாட்டின் பெரும்பான்மையை மீட்டெடுக்கும் நேரத்தில் நயினாரின் இந்த பயணம் தமிழகம் எங்கும் மக்கள் உற்சாகமாக வரவேற்ற நிகழ்வை பார்க்கும்போது மாற்றத்திற்கு மக்கள் தயாராகிவிட்டதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழக பாஜகவின் வாக்குச்சாவடி கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் அமைந்தது நயினார் நாகேந்திரன் இந்த பயணம். மக்களுக்காக பாஜகவுக்கு இடையிலான நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் அமைஞ்சது. ஆளும் திமுக அரசு 1000 தடைகளை போட்டாலும் அது அத்தனையும் தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக நயினார் நாகேந்திரனின் தலை நிமிர தமிழரின் பயணத்தை முடிச்சிருக்காரு. திமுக ஆட்சியில் சீரழிந்து வரும் தமிழகத்தின் நிலையை வீடியோவாக திரையிட்டு மக்கள் மத்தியில் திமுகவின் முகத்திரையை கிழக்கும் வகையில் அமைந்தது இந்த பயணம். ஆளும் திமுக அரசுக்கு எதிராக மக்கள் ஏதோ ஒரு முடிவோடு தான் இருக்கிறார்கள் என்பதை மக்கள் கூட்டம் வெளிப்படுத்தியது.
திமுகவுக்கு மாற்று தேசிய ஜனநாயக கூட்டணி என்கின்ற நம்பிக்கை இந்த தமிழகம் தனிநிமிர தமிழரின் பயணம் மூலம் விதைத்திருக்கிறார் நயினார். மேலும் தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மக்களின் கலாச்சாரத்தோடு கலக்கும் வகையில் கோயம்புத்தூரில் வள்ளியங்கும்மியில் பங்கேற்று மற்றும் தீபத்தூன் பூர்ணச்சந்திரனுக்காக மோட்ச தீபம் ஏற்றியது வரை நயினாரின் இந்த பயணம் மக்களுக்கு உணர்ச்சி பூர்வமான கலாச்சாரமாக பிரதிபலிக்கப்படுகிறது. மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல கட்சிகள் தங்களின் கூட்டணி முடிவுகளை ஓரளவு தெளிவுபடுத்திவிட்ட சூழலில் இன்னும் தங்களின் நிலைப்பாட்டை இன்னும் தெளிவாக அறிவிக்காமல் உள்ள ஒரே ஒரு பெரிய கட்சி தேமுதிக தான். ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மாநில மாநாட்டில் கூட்டணி குறித்து அறிவிப்போம் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்த நிலையில் அதனை முன்னிட்டு இன்று மாவட்ட செயலாளர்கள் அவர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க. பாஜக முக்கிய தலைவரான அமித்ஷா தமிழகம் வந்திருக்கும் நிலையில் கூட்டணி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஜனவரி 9ஆம் தேதி நடக்கவுள்ள மாநாடு குறித்தும் பிரேமலதா ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் களம் காண செல்ல மெதுவாக சூடு பிடிக்க ஆரம்பித்துள்ளது. தமிழகத்தில் ஆளும் கட்சியான திமுக கட்சியான அதிமுகவும் கடந்த 2026 தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்று தீர வேண்டும் என காய் நகர்த்தி வருகின்றது. திமுகவும் அதிமுகவும் தங்களுக்கு சாதகமாக கூட்டணியை வலுப்படுத்த முயற்சித்து வருது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஏற்கனவே உள்ளன. இதில் தொகுதி பங்கீடு மட்டும் பேசப்பட்டு முடிவு செய்யப்பட வேண்டியிருக்கு. ஆட்சியில் பங்கு என்ற கோஷம் எழுந்தாலும் இறுதி முடிவு திமுக கைகளில் தான் உள்ளது. மறுபுறம் அதிமுக கூட்டணியில் பாஜக, தமாக, ஜேஜேகே போன்ற கட்சிகள் இடம் பிடித்திருக்கின்றன. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் விஜய் கட்சியின் பக்கம் தாவேகாவில் செல்ல உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதை தடுக்க அமித்ஷா எவ்வளவோ பேசி பார்த்தும் கேட்கவில்லையாம். தொடர்ந்து அதிமுகவில் பிரேமலதாவை இணைக்க பார்த்தால் அவர் தாவேகா பக்கம் செல்வது சற்று கலக்கமாகவே அமித்ஷாவுக்கு உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கு.